Hi cuties, welcome to Jam, Jesus and Me. So இந்த சேனல்ல நம்ம செகண்ட் பார்க்க போகிறது The Parables of Jesus episode 2. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டோரியோட டைட்டிலை நான் சொல்ல போகிறது கிடையாது. லைக் லாஸ்ட் டைம் மாதிரி தான் இந்த டைமும் வந்து நான் சொல்ல மாட்டேன். நான் ஸ்டோரியை தான் ஆரம்பிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் லாஸ்ட்டில் வந்து ஸ்டோரியோட டைட்டிலை சொல்ல போகிறேன். நம்ம இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஸோ பிளான்ட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக வளரும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்கூல்ஸில் கற்றுட்ருப்பீங்க. லைக் சீட்ஸ் எல்லாம் போட்டு அந்த பிளான்ட்ஸ்லாம் வளர வச்சு நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதை எப்படி வளரும்னு கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டோரியும் ஒரு சீட் பற்றின ஒரு ஸ்டோரி தான். ஜீசஸ் வந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட ஒரு பேரபிள் சொல்கிறாங்க. அந்த பேரபிள்ஸ் உவமை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அது வந்து ஒரு சீடை பற்றின ஒரு ஸ்டோரி தான். ஸோ ஃபார்மர் தெரியும்ல, விவசாயம் என்ன பண்ணுவாங்க, நம்ம சீட்ஸ் எல்லாம் எடுத்து வயலில் தூவி என்ன பண்ணுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விவசாயி ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து என்னது, நிறைய சீட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த போயிட்டு இருக்க சமயத்தில் சில சீட்ஸ் வந்து தவறி ரோட்லேயே விழுந்துருது. ஓகே, ரோட்லேயே விழுந்துருது. அதுக்கப்புறம் ஃபர்தர் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. சில சீட்ஸ் அப்படியே தவறி எங்கே விழுந்துருதுன்னா ராக் மேலே விழுந்துருது. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது திருப்பியும் சில சீட்ஸ் தவறி என்ன பண்ணுது, முள்ளுள்ள வேலிங்களுக்கு நடுவில் போய் விழுந்துருது. ஓகே, ஸோ அப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல லேண்டில் அவர் விவசாயம் பண்ணுற லேண்டுக்கு ரீச் ஆயிடுறாரு. ஸோ அந்த லேண்டில் நிறைய சீட்ஸை போட்டு விவசாயமும் பண்ணுறாரு. குட்டீஸ், இப்போ நீங்கள் நினைங்க, நீங்கள் வந்து ஒரு சீட் நீங்கள் வளர்க்கும் போது எப்படி வளர்ப்பீங்க, நிறைய சாயில்ஸ் போட்டு அப்படி தானே நீங்கள் ஒரு நல்ல லேண்டில் தானே வளர்ப்பீங்க. அட் த சேம் டைம் அப்படி தான் நடக்குது. இப்போது அந்த விவசாயி நடந்து போயிட்டு இருக்க டைமில் விழுந்துச்சுல, அந்த ரோட்டில் விழுந்த சீட்ஸ்லாம் என்னாச்சுன்னா நிறைய பறவைங்க எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுச்சு. செகண்ட் எங்கே விழுந்துச்சு, ஸ்டோன் மேலே விழுந்துச்சு. ஸோ ஸ்டோன் மேலே விழுந்த அந்த சீட்ஸ்லாம் என்ன ஆயிருக்கும், அந்த ரூட் வந்து சாயில்ல இருந்தால் தானே ரூட் உள்ளே போகும். ஸோ ராக்ல எப்படி ரூட் உள்ளே போயிருக்கும், போக முடியல. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிளான்ஸ் வளராம பட்டு போயிடுச்சு. ஸோ செகண்ட் என்னது, தான்ஸ் மேலே விழுந்த அந்த சீட்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, அதில் நான் கொஞ்சம் சாயில் இருக்கனால அதால கொஞ்சம் வளர முடியுது. ஆனால் வளரும் போது நடுவில் என்ன ஆயிடுது, அந்த முள்ளெல்லாம் வந்து அதை அப்படியே அமுக்கி அது வளர விடாம பண்ணிடுது. அட் த சேம் டைம் ஃபோர்த் என்னது, ஒரு நல்ல லேண்ட்ல போட்ட சீட்ஸ், அதுல நிறைய தண்ணி ஊற்றி உரம் ஊற்றி அப்படிலாம் இருக்கும் போது அந்த சீட்ஸ் என்ன பண்ணுது, அழகா பெரிய பிளான்ஸா வளர்ந்து 30s 60s 70s 100s நிறைய பலன் அந்த ஃபார்மருக்கு கிடைக்குது. ஸோ இப்படிப்பட்ட பேரபிள்ல காட் வந்து அந்த பெரிய பீப்புள்ஸ்கிட்ட சொல்லி என்ன கற்றுக் கொடுத்துருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த உண்மைய காட் வந்து ஜீசஸ் வந்து அந்த பீப்புள் கிட்ட சொல்லி முடிச்சுட்டு இந்த உண்மையில இருந்து என்ன கத்து கொடுத்துருப்பாரு அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போறேன். அவர் என்ன சொல்லாரு, என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு. ஸோ சீட் அப்படின்றது வந்து காடோட வேர்ட். தட் இஸ் நம்ம பைபிள்ல இருக்க ஒவ்வொரு வேர்ட்ஸ் தான் நம்ம சீடை குறிக்குது. நம்ம அந்த சீடை வந்து எப்படி நம்ம மனசுல ஏத்துக்கிறோம் அப்படின்றது தான் அந்த உவமை. ஸோ அந்த உவமைய எப்படி கற்றுக் கொடுத்தாரு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வே சைடில் விழுந்த சீட்ஸ், அந்த சீட்ஸை நீங்கள் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அந்த சீடு வந்து காடோட வேர்டை குறிக்குது. தட் இஸ் பைபிளோட வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குறிக்குது. அந்த அந்த நம்ம மனசுக்குள்ள நம்ம அதை எப்படி ஏற்றுக்கிறோம் அப்படின்றது தான் அந்த வே சைட். ஸோ சில பீப்புள்ஸ் வந்து அந்த வேர்ட்ஸை வந்து கேட்க கூட மாட்டாங்களா, அப்படியே போயிடுவாங்களா. அதான் அந்த வே சைடில் விழுந்த அந்த சீட்ஸ். ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து முளைக்க கூட இல்லை, பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே என்ன போயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஸோ அதுதான் அந்த சீட். செகண்ட் என்னாச்சு, செகண்ட் வந்து ராக் மேல விழுந்துச்சு. அவங்க வந்து அதை வந்து யார் கூட கம்பேர் பண்றாங்கன்னா, த பீப்புள் who hears the word. ஸோ அந்த வேர்டை வந்து ஹியர் பண்ற பீப்புள். ஸோ அந்த வேர்டை ஹியர் பண்றாங்க, பட் என்ன பண்ணுவாங்க, அதை கேர் பண்ணவே மாட்டாங்க. தட் இஸ் காதுக்குள்ள போகும், ஆனா என்னது மனசுக்குள்ள அவங்களுக்கு பதிஞ்சிருக்காது, போயிருக்காது. அதுதான் செகண்ட். ஸோ தேர்ட் என்னது, அந்த தான்ஸ்குள்ள விழுந்த சீட்ஸ்.
தான்ஸ்குள்ள விழுந்த சீட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த வேர்டை வந்து பீப்புள் கேட்டிருப்பாங்க, மனசுக்குள்ளேயும் பதிய வச்சிருப்பாங்க. ஆனா என்ன ஆயிரும்னா ஃபைனலா அந்த தான்ஸ் தான் நம்மளோட பாவங்கள். ஓ நம்ம இதை பண்ணலாமே, ஓகே ஃபைன், வேர்ட் சொல்லுது, இட்ஸ் ஓகே, ஆனால் நம்ம அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாவங்கள் பண்ணி பண்ணி என்ன ஆயிரும்னா அந்த வேர்டை வந்து என்ன பண்ணிடும், அந்த தான்ஸ் மறைச்ச மாதிரி பாவங்களும் நம்ம மனசுக்குள்ள அதை வளர விடாம மறைச்சிரும். ஃபோர்த் வந்து நல்ல நிலங்கள்ல விழுந்த சீட்ஸ். ஸோ அதுதான் அந்த வேர்டை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க அது 100, 500 எவ்வளவோ மடங்கா பெருகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த பீப்புள்ஸ்க்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், நம்ம எந்த நிலத்துல நம்ம காடோட வேர்டை வந்து பதிய வைக்கிறோம் அப்படின்றதுல தான் நம்மளுக்கு மெயின் ரீசன் இருக்கு குட்டீஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நல்ல நிலத்துல விதைச்ச சீட்ஸ் வந்து நிறைய என்ன சொல்லுது, நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. தட் இஸ் அதே மாதிரிதான் நம்ம வேர்டை கேட்டு நம்ம மனசுல பதிய வைக்கும் போது நம்மளும் 30, 60, 100 நம்ம நிறைய பலன் கொடுப்போம் அப்படின்றதுதான் அந்த உண்மையை காட் அன்னைக்கு சொல்லி முடிச்சாரு. ஸோ இதுதான் இந்த பீப்புள்ஸ்க்கு சொல்லுது. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனசுல இருக்கிற நிலமா இருக்கிறோம் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க குட்டீஸ். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம சண்டே ஸ்கூல்ல கேட்குற வேர்ட்ஸா இருக்கட்டும், நம்ம பைபிள் ரீட் பண்றதா இருக்கட்டும், ப்ரேயர் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணணும்னா நம்ம மனசுக்குள்ள அதை நம்ம பதிய வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், காட் நம்ம மனசை வந்து பியூர். ஓகே குட்டீஸ், நம்மளும் நம்ம மனசை என்ன பண்ணணும், நம்ம ஒரு பியூரா வச்சுட்டு பைபிள் ரீட் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும், கேட்குற வேர்ட்ஸ் தட் இஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் மெமரி வேர்ட்ஸ் படிப்போம் சண்டே ஸ்கூல்ல. இப்போ வந்து கண்டிப்பாக விபிஎஸ்ன்னு தொடங்கியிருக்கோம், நிறைய பேர் விபிஎஸ் போக ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு எங்கள் ஊர்லலாம் வந்து இன்னைக்கு தான் விபிஎஸ் தொடங்குது. ஸோ தட் இஸ் May 1 தான் தொடங்குது, இன்னைக்கு இல்லை, May 1 தான் தொடங்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து முன்னாடியே தொடங்கி இருக்கோம், நீங்க விபிஎஸ் போவீங்க. ஆனா அந்த ஒரு 10 days இல்லைன்னா 5 days கத்துக்கிற விஷயத்த நம்ம நிறைய நாள் கடைப்பிடிக்கிறோமா, கண்டிப்பா கிடையாது. நானே நிறைய டைம் கடைப்பிடிச்சது கிடையாது. ஆனா குட்டீஸ், நம்ம அதை வந்து கடைப்பிடிச்சு ஒரு நல்ல நிலத்துல ஒரு சீடாக நம்ம விளைஞ்சு நிறைய கடவுளுக்கு வந்து நல்ல ஒரு பிள்ளையாக, நம்ம இந்த சாட்சியுள்ள பிள்ளையாக இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுதான் இந்த ஊமையும் சொல்லுது. அதனால நீங்களும் அதே மாதிரி நீங்க போற விபிஎஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க. அங்க சொல்லித்தர வேர்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க அதை எடுத்துக்கோங்க, நீங்க நல்லா கவனிங்க. ஓகே, மெமரி வேர்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா மெமரி பண்ணுங்க. ஸோ நானுமே கண்டிப்பா மெமரி வேர்ஸ் கொடுக்க போறேன். அந்த மெமரி வேர்ஸும் இந்த ஸ்டோரி சம்மந்தப்பட்டதான். ஸோ நம்ம மெமரி வேர்ஸ்க்கு போலாமா? ஓகே குட்டீஸ், நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், அப்புறம் நம்ம தமிழ்ல பார்க்கலாம். The good ground is those who hear the word, accept it and bear fruit. Mark 4:20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கின்றார்கள். மார்க் 4:20. ஓகே, என்னடா ஸ்டோரி சொல்லிட்டாங்க, மெமரி வேர்ஸ் சொல்லிட்டாங்க, ஆனால் சாங் மட்டும் சொல்லி கொடுக்கலையே நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ஷன் சாங்குக்கும் போகிறோம். அதுவும் இந்த ஸ்டோரி சம்மந்தப்பட்டது தான். ஸோ நம்ம சேனலில் எப்போதுமே ஒரு ஸ்டோரி, ஒரு வேர்ஸ் அண்ட் அ சாங் இருக்கும், அண்ட் எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வேர்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்ஷன் வேர்டு தான் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஸோ நீங்க வந்து இதெல்லாமே நல்லா நீங்க கத்துக்கோங்க, திருப்பி பாருங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செகண்ட் திங் அப்படின்னா, நம்ம ஆக்ஷன் சாங் படிச்சுட்டு நான் திருப்பி உங்ககிட்ட பேச வரேன். செழித்து வளருமே.
நல்ல நிலத்தில் விதைத்த விதை. ஸோ ஐ திங்க் இந்த ஆக்ஷன் சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன் குட்டி. ஸோ ஸ்டோரி, மெமரி வேர்ஸ் அண்ட் ஆக்ஷன் சாங் 3மே நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லி கற்றுக் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் நீங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் நிறைய வீடியோஸ் போட முடியும். அண்ட் இந்த வீக் டேஸும் நிறைய பைபிள் வேர்சஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லாருமே நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கப்புறம் வந்து எனக்கு டைம் கிடைச்சா, எனக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ், தட் இஸ் பைபிள் கேரக்டர்ஸை பற்றியும் படிக்கலாம், ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் பற்றி படிக்கலாம். ஸோ இந்த இந்த டைமில் என்னென்ன ரிசர்ச் பைபிளை பற்றி நடந்துட்டுருக்கு, நிறைய திங்ஸ் வந்து நிறைய பேர் நம்பலை, பட் இங்கே நிறைய பேர் ரிசர்ச் பண்ணும்போது இப்போ வந்து நிறைய நம்பிட்டு வராங்க. ஓ பைபிளில் சொன்னதெல்லாம் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு இந்த வீக் டேஸ்க்குள்ளே போடுவேன். ஸோ Thursday டு நெக்ஸ்ட் Thursday அந்த இடையில இருக்க டேஸ்க்குள்ளேயும் நான் உங்ககிட்ட மீட் பண்ணுறதுக்கு இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து சீக்கிரமாக போடுறதுக்குரிய பவர் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டி. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் Thursday சந்திக்கிறேன். ஸோ until then, bye. Thank you.